அடுத்தது இன்னொரு குழப்பம். சுசீந்திரன் செல்வபுரம், விசிக திமுக ஒரே நேர்கோட்டில் கொள்கையில் பயணிக்கிறது. கவனிக்கணும், இருங்க தலையெல்லாம் சொரியாதீங்க. முடியல. ஒரே நேர்கோட்டில் கொள்கையில் பயணிக்கிறது. சரிங்க. முரண்பாடான அரசியல் தான். முரண்பாடான அரசியல் தான். மேலே வந்து ஒரே நேர்கோட்டில் ஒரே கொள்கையில் பயணிக்குது, கீழே வந்து முரண்பாடான அரசியல் தான், ஆனால் ஒன்றாக பயணிக்கிறோம். கமலஹாசன் வெர்ஷன் 2 மாதிரி இருக்குல்ல தோழர் திருமாவளவன் பேசுறத பத்தி சுசீந்திரன் கேள்வி கேட்டிருக்கிறார். இல்ல எனக்கு என்ன புரியுதுன்னா, கமலஹாசனே ஒரு புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல அவர் சொல்றது புரியல. சரி, இவர் கமலஹாசனை காலி பண்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் வச்சுட்டார் திருமாவளவன். கமலஹாசனுக்கு போட்டியா? கமலஹாசனுக்கு போட்டியா? பேசுறது புரிஞ்சிடக்கூடாது. அவர் சொல்றது பாருங்க, நேர்கோட்டில் பயணிக்கிறோம், கொள்கையில் நேர்கோட்டில். அப்புறம் வந்து மாறுபட்ட அரசியல் தான், முரண்பாடு இருக்கிறது தான், ஆனால் ஒன்றாக பயணிக்கிறோம். நம்ம இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரே நேர்கோட்டெல்லாம் பயணிக்கிறாங்க, ஆனால் இவர் இப்படி போறாரு, அவர் அப்படி போறாரு. இதை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு தெரியலையா? வேற வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆதவ அர்ஜுன் பேசுறாரு, மற்றவங்க பேசுறாங்க, பல விஷயம் எல்லாம் குழப்பங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரே நேர்கோட்டில் எதிர் பக்கம் வந்து போயிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, சொல்லுவாங்க, கணவனும் மனைவியும் திருமணம் என்பது ஒரு நாணயம் போன்றது, காயின். கணவனும் மனைவியும் அந்த நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு ரொம்ப பெரிய தத்துவமாக சொல்லுவாங்க. அதில் பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. ஆக மொத்தம் 2 பேரும் ஒத்து போக மாட்டாங்க. நாணயத்தில் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாணயத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று பார்க்குமா? என்னைக்காவது வாய்ப்பே இல்லை. அதுதான் அந்த நாணயம். அப்போ அந்த மாதிரி இவர் நாணயத்தின் இரு பக்கங்கள், திமுக ஒன்று, விசிக, எங்கள் கொள்கையில் நாங்கள் நாணயத்தின் இரு பக்கங்கள்னு சொல்ற மாதிரி ஏதோ தத்துவம் சொல்ற மாதிரி தெரியல. இப்போ சமீபத்தில் அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கமலஹாசனுடைய நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு போட்டி பாதிப்பு நிறைய தாக்கம் தெரியுது. பொதுச் செயலாளராக இருக்கிறாரு ஆதவ அர்ஜுன். அவர் சொல்றாரு, ஆந்திராவில் வந்துட்டு இந்த மாதிரி கட்சியில் இல்லாமல் இது பண்ண கூட மெஜாரிட்டி வந்தால் கூட கூட்டணி மந்திரி சபையில் மாற்று கட்சிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி 26ல் கூட்டணி இன்றி எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, வட மாவட்டங்களில் வந்து விசிக வாக்குகள் இல்லாமல் உங்களால ஜெயிக்க முடியாதுங்கிற சொல்றாரு. அதுக்கு இவர் தோழர் ரவிக்குமார் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாது, அது இல்லாமவே திமுக வந்து வரும், அவர் பேசுனது வந்து ஏற்புடையதல்ல, அரசியல் முதிர்ச்சி இல்லை, பக்குவம் இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு, ரவிக்குமார் எம்பி. இன்னொருத்தர் சொல்றாரு, சிந்தனை செல்வன், மூத்த உறுப்பினர் உண்மையிலே அந்த கட்சியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தோழர், அவர் சட்டமன்ற உறுப்பினர். இப்போ அவர் சொல்றாரு, முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வரும்போது உடச்சிக்கிட்டு வருதுல, அப்போ முன்னவாயிடுச்சுனாக்கா பின்ன போனாலும் அது பொறிக்காது, கூழ் முட்டைன்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்தோடு வரணும், தாய் கோழிக்காக நாம் காத்திருக்கிறோன்றாரு இவர். என்ன சொல்ல வராங்க? என்ன புரியுதா? 3 ஏதோ சொல்லி கிட்டத்தட்ட திருமாவளவனை முட்டைன்னு சொல்றாங்களா, நமக்கு கவலையா இருக்கு. அது புரியல. சரி, அதாவது முட்டைன்னா நம்ம ஜீரோன்னு சொல்ற மாதிரி அர்த்தம் ஆயிடும். நம்ம அப்படி சொல்லியிருக்க மாட்டார் சிந்தனை செல்வங்கிற நம்பிக்கை சொல்ல மாட்டார், சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா என்னன்னால், இந்த முட்டையிலேருந்து குஞ்சு பொறிக்க வேண்டிய காலத்தில் தான் வர வேண்டும், முன்னாலேயும் வரக்கூடாது, பின்னாலேயும் வரக்கூடாதுன்னா, இத்தனை வருஷமா கூட்டணியில உட்கார்ந்து முட்டை எப்போ குஞ்சு பொறிக்கும் கன்னத்துல கையை வச்சுட்டு திருமாவளவன் உட்கார்ந்துருக்காரு. அது முட்டையா இல்ல முட்டை மாதிரி பிளாஸ்டிக்ல கூழ் முட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க? அது மட்டும் இல்ல, அதுதான் தமிழ்ல வந்து திட்டும்போது கூ முட்டைன்னு திட்டுவாங்க. அது விட்டுருங்க, இந்த பிளாஸ்டிக் முட்டை, உங்களுக்கு பிளாஸ்டிக்னாலே என்னன்னு தெரியும் நமக்கு, பிளாஸ்டிக்ல சேர் வரும், இதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு கால் பிளாஸ்டிக் முட்டையா, உள்ளிருந்து குஞ்சு வெளியிலேயே வர முடியாது. பிளாஸ்டிக் முட்டையில எப்படி வந்து குஞ்சு பொறிக்கும்? இப்படி வந்து ஒரு முட்டையா வச்சுக்கிட்டு வந்து அப்போ வந்து திமுக வந்து இந்த பிளாஸ்டிக் முட்டையை எடுத்து மக்கள்கிட்ட, அதாவது பட்டியலின மக்கள்கிட்ட காமிச்சா, இது உங்களை சேர்ந்தது பாரு, நான் யாரை வச்சிருக்கேன், பாக்கெட்ல வச்சிருக்கேன், நெஞ்சுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் பாரு, பாக்கெட்ல வச்சிருக்கேன், நீங்கள் என் மனதின் அருகில் இருக்கிறீர்கள். இந்த பிளாஸ்டிக் முட்டையை வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இல்லை இப்படி உட்காந்துக்கிட்டு நீங்க என்னைக்கு இது அந்த குஞ்சு பொறிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா என்னைக்கு குஞ்சு பொறிக்கிறது? தாய் கோழிக்கு இது தெரியலன்றாங்களா அப்படின்னு தெரியலையா அப்படின்னு ஒரு கால ஆதவ அர்ஜுனுடைய ஆதங்கம் அப்படியா இருக்கலாம். ஆதங்கப்படுகிறார் அவர். இவர்கள் சிடி ரவிக்குமார், ரவிக்குமார், சிந்தனை செல்வன், இவர்கள்லாம் வந்து பொதுவாக ஒரு திமுக ஆதரவான ஒரு ஆதரவு நிலை உள்ள விசிக நிர்வாகிகள்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்னன்னா, முட்டை வந்து என்னைக்காவது ஒரு நாள் குஞ்சு பொறிச்சு அது கோழி ஆகணும். முட்டையாகவே வாழ்நாள் பூரா இருக்கணும்னா அது பேர் முட்டையா
அதுக்கு வேற ஏதாவது பேர் நம்ம வந்து நம்ம அனாவசியமாக எதுவும் சொல்லக்கூடாது. இதுதான் நம்ம சொல்கிறோம். இதில் திடீர்னு திருமாவளவன் வேற நடுவில் ஒரு இடத்துல பேசியிருக்காரு. அது என்ன, மோடி தான் பிரதமராக வேண்டுமா? மோடி பிரதமராகும் பொழுது திருமாவளவன் பிரதமராக முடியாதா? கரெக்டு தான். அதுக்காக நம்ம வந்து எய்ம் பண்ணணும். துணை பிரதமராக வந்து ஜெகஜீவன் ராம் இருந்தார் போல் ஏன் நாம் ஆக முடியாது? மோடி தான் பிரதமர், மோடிக்கு உள்ள தகுதி திருமாவளவனுக்கு இல்லையா அப்படின்னு வேற யாரும் கேட்கல. அவரே கேட்டுட்டு அவரே சிரிச்சுக்கிட்டு தகுதி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஜனங்க ஆஸ் யூஷுவல் கை தட்டுறாங்க. இது ஒரு வீடியோவில் வந்துச்சு. எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு நாட்டில் பிரதமர்னா மொத்தம் 542 சீட்டு என்னமோ 272 சீட்டு வாங்கினாதான் நீங்கள் பிரதமர். யாராக இருந்தாலும் 272 பேருடைய எம்பிகளுடைய ஆதரவு இருந்தால் தான் பிரதமராக முடியும். மோடியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி. நம்ம 2 சீட்டு தான் நம்ம கொடுக்குறாங்க. இந்த 2 சீட்டை கஷ்டப்பட்டு நம்ம வாங்கி இந்த 2 3 முடியல. ஒரு பொது தொகுதி ஆதவர்ஜனுக்காக கேட்டு அதுவே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் 2 வந்து எப்போ 272 ஆகி நீங்கள் எப்போ பிரதமர் ஆகிறது? இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த 272 இல்லைன்னா கூட ஒரு 150 அப்படின்னு வந்தால் கூட துணை பிரதமர்னு ஜெகஜீவன் ராம் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் கொடுத்தா மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் 2 சீட்டுக்கே இங்கே மூச்சு வாங்குது. அதுக்கே நம்ம போகும்போது ஒரே வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி பேசிட்டு உள்ளே போயிட்டு திருப்பி வரும்போது அப்படியே ஒரு முதுகெல்லாம் ஐயோ அம்மான்னு பிடிச்சிக்கிட்டு வரா மாதிரி வந்துடுச்சு. நம்ம சும்மா வெளியில் வந்து ஏன் இந்த பில்டப் நமக்கு இல்லை? இங்கே முயற்சி கைவிட்டு போச்சு. அங்கே பார்க்கல. ஒரு கால் இப்படி இருக்கலாம். தமிழ்நாட்டில் இனிமேல் சான்ஸ் இல்லை. இதை தாண்டி துணை முதல்வர் வந்து, ஏன்னா துணை முதல்வர் வந்து அவங்க கொடுக்க போகிறது இல்லை. முதல்ல உதயநிதியை தாண்டி அப்புறம் துரைமுருகனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி இதெல்லாம் தாண்டி திருமாவளவனுக்கு கொடுக்கணும்னு ஆதவர்ஜுன் சொல்கிறது வந்து நடக்கக்கூடிய காரியம் இல்லை. நடக்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. அது கேட்பதில் நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வரும்போது தமிழ்நாட்டை விட்டுட்டு இவர் வந்து ஒரு கால் இந்தியாவில் வந்து ஏதாவது போய் பேசி துணை பிரதமருக்கு அப்போ ஒருக்கள் எப்படி இருக்குமோ? இது வரைக்கும் யாருமே எதிர்பாராத முறையில் பாஜகவுடன் விசிக கூட்டணி சேர்ந்து எப்படி இருக்கு? நல்லா இருக்காது? அதுவும் நல்லா தான் இருக்கு. வித்தியாசம் கிட்ட கேட்டு பார்த்தேன். நாங்க போறோம் அப்படின்னு பாஜகவோட ஒரு கூட்டணி சேர்ந்து, அப்போ பாஜக சேர்ந்து ஒரு 10 சீட்டோ உங்களுக்கு வட மாவட்டங்கள் பட்டியலினம் அதிகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை வாங்கி ஒரு 10 சீட்டு 12 எம்பியில் வரும்போது ஒரு 6 சீட்டு 8 சீட் வாங்குறாங்கன்னு வச்சுங்க. இன்னைக்கு 12 சீட்டு வாங்கின நிதிஷ்குமார் வந்து அமைச்சரவையில் அவர் இருக்காரு. 18 சீட்டு வாங்கின சந்திரபாபு நாயுடுடைய கட்சியினர் வந்து அமைச்சர்களாக இருக்காங்க மத்திய அரசில். அது மாதிரி ஒரு 10-12 சீட்டு தமிழ்நாட்டில் வாங்கி ஜெகஜீவன் ராம் மாதிரி துணை பிரதமர் ஆகலாம். அப்போது எனக்கு என்ன தோணுது, இவர் இங்கே போயிட்டு வந்துட்டார் முதல்வர்கிட்ட, அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி, இப்போ அடுத்தது ஒரு புது அஸ்திரம் விடுறாரு. நீங்கள் இல்லைன்னா நான் பாஜக கூட வந்து போய் சேர்ந்துருவேன், ஜெகஜீவன் ராம் மாதிரி நான் துணை பிரதமர் ஆகிடுவேன். நீங்கள் துணை முதல்வர் கூட ஆக மாட்டேன்றீங்க, நான் துணை பிரதமர் ஆகிடுவேன் அப்படின்னு திமுகவை நோக்கி திருமாவளவன் எச்சரிக்கை விடுறாரோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அவர் வந்து துணை பிரதமர் ஆகணும், துணை முதல்வர் ஆகணும், மேலும் மேலும் அவர் வெற்றிகள் பெற வேண்டும், பதவிகள் பெற வேண்டும். இவ்வளவு மூத்த அரசியல் தலைவர், இவ்வளவு வருஷமாக அரசியலில் இருக்கார். நம்ம அவரை வந்து அவருடைய கோரிக்கை விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்துவோம்.